சார், இந்த ஊடகங்கள் என்ற பெயர்ல பல கிரிமினல் இருக்காங்க. வேற ஏதோ உள்நோக்கத்தோடு மக்களை குழப்புவதற்காக பேசல. சிபிஐ விசாரணை உள்ள என்ன விசாரணை உங்களுக்கு தெரியும்? சிபிஐ விசாரணை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊடகத்துல இருக்க எத்தனை பேருக்கு சிபிஐ விசாரணை தெரியும்? நம்ம லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட அடிப்பான் உதப்பான். சிபிஐல தொடவே மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் விசாரிக்கிற பாணியே வேற. உனக்கு எப்படி தெரியும்னா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதே ராஜீவ் காந்தி கொலையில MDMA பல்முனை நோக்கு விசாரணை குழு சிபிஐ ஸ்பெஷல் டீம் விசாரித்தாங்களா? அதில் முதலாக விசாரித்தது என்னதான் 8 நாட்கள் விசாரித்தாங்க. அப்பதான் எனக்கு அந்த முறையே எனக்கு புரிஞ்சுது. அது ஆரம்பத்துல சொன்னாதான் இன்னைக்கு இருக்க பல பேருக்கு புரியும். போன ஒரு டேபிள், நல்ல அழகான சேர், நல்ல ஆம்டு சேர், முன்னால 2 சேர் உட்காண்டாங்க. இந்த பக்கம் ஒரு சேர், இந்த பக்கம் ஒரு சேர். உட்காருங்க. நாங்க உட்கார்ந்த முன்னால 2 பேர், 2 சைடுல 2 பேர் உட்கார்ந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் IO அவரும் உட்கார்ந்துருக்காரு. எங்க சீஃப் வர்றாருனாங்க. ஒரு IPS ஆஃபீஸரோட சீஃப் வந்தார். வந்த உடனே என்ன பார்த்தார். ஆர் யூ கம்ஃபர்டபிள் சார் அப்படின்னாரு. நான் விட சொல்றது காரணம் இதெல்லாம் புரிஞ்சு கொடுக்கிறதுக்காக. எனக்கு புரியல. என்ன இல்ல சார் வசதியா இருக்கான்னு கேட்டேன். சார் கம்ஃபர்டபிள்னா இங்கிலீஷ்ல சொன்னா அது வசதின்னு எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு புரியல. ஏன் கேட்கணும்? இல்ல சார் பல மணி நேரங்கள் விசாரிக்கணும், உங்களுக்கு வசதியா இருக்கா? அதான் அவர் கேட்ட கேள்வி. அதுக்கு நான் சொன்ன பதில், உங்க கேள்வியே irrelevant. நான் இப்படிப்பட்ட ஒரு IPS அதிகாரிட்ட இதை எதிர்பார்க்கல. நீங்க மரத்தடியில கேட்டாலும், பிளாட்பாரத்துல கேட்டாலும், நிக்க வச்சு கேட்டாலும், உட்கார வச்சு கேட்டாலும் எனக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்ல போறேன். உங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 8 நாட்கள் விசாரணை. முதல் நாள் எனக்கு புரியல. அடுத்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சது. முன்னால இருக்கிறது 4 பேர் நினைச்சேன். பக்கத்துல இருக்கக்கூடிய 2-3 ரூம்ல அங்கே ஒரு மாதிரி டிவி மாதிரி வச்சுக்கிறாங்க, மானிட்டர் பண்றது. அங்கே ஒரு 7-10 பேர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, காதுல வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் இவங்களுக்கு ஃபீட்பேக் பண்றாங்க. ஆக என் ஒருவனை விசாரிக்கிற போது 15 பேருடைய மூளை ஒரு நேரத்தில் யோசித்து என்னிடம் கேள்வி கேட்கிறது. திடமாக, தெளிவாக இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு படுகொலை என்பதை இப்போதும் சொல்றேன். சிபிஐ சொல்லி என்ன விசாரிக்கும்.